எல்லாருமே என்ன இது நீங்க அந்த கட்சிக்கு போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாருமே சொன்னாங்க. எல்லாத்தையும் அதையெல்லாம் அது பொருட்படுத்தாமல் இன்று ஒரு நல்ல நிலைமையில எங்கள் அண்ணன் அவர்களை நாங்கள் செங்கோட்டையன் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ரொம்ப அழகா நான் எதெல்லாம் பேசலாம்னு நினைச்சனோ அதை எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டாரு. அவர் என்ன சொன்னார், நீ பேசு, அதுக்கப்புறம் நான் பேசுறேன்னு தான் சொன்னாரு. ஆனா எல்லாத்தையும் விலாவரியா ஒரு 50-60 வருஷத்து கதையை அழகா பேசி எல்லாத்தையுமே முடிச்சிட்டாரு. அமைச்சர் குமார் அண்ணா இருக்கிறாரு, பார்த்திபன் சார் இருக்கிறாரு, வெங்கட்ராமன் சார் இருக்கிறாரு, பால்வளத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே இருக்கிறாங்க. உங்களுக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் உங்க ஊர்ல இருக்கிறதோ அதை உடனுக்குடன் எங்களுக்கு தெரியப்படுத்தினால் அது கண்டிப்பாக உங்களுக்கு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்னே ஒரு தாழ்மையான கருத்து, மற்ற கட்சி மாதிரி எல்லாம் எங்க கட்சி இல்லை, நம்ம கட்சி இல்லை. எங்க கட்சின்னு நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒண்ணு, நம்ம கட்சி இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 30-32 வருடமாக தலைவர் அன்று சூப்பர் ஸ்டாராக வருவார், முதலமைச்சராக வருவார் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்னைக்கு சைக்கிள்ல போய் போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி தான் இன்னைக்கு அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இங்கே இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவர்கள் இன்னும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது. எங்கள் கட்சி நம்மளுடைய கட்சியிலே இருக்குது. புதுசா முன்னாள் அமைச்சர் வருகிறார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வருகிறார், ஒன்றிய செயலாளர் வருகிறார், நகர செயலாளர் வருகிறார் என்று நம்மளுடைய கட்சியிலே அந்த சில பேருக்கு ஒரு அச்சம் இருக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் யாரையும் கை விட மாட்டார் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய மனசு. அதனால நாங்க யாரையும் ஒருத்தவங்களை கூட இலக்காரமாவோ அவங்க தானே அப்படின்றது ஒரு இதுவா நாங்க நினைக்க மாட்டோம். நான் எல்லாம் உங்களை ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறது, கடந்த 30-32 வருஷமாக நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருந்தார்கள், இப்போதும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் நீங்க இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களும் உங்களுடன் இணைந்து செயல்படுவார்கள், அதில் எந்தவித மாற்று எதுவும் கிடையாது. ஏன்னா மற்ற கட்சி தலைவர்களை எல்லாம் கட்சி பார்ப்பார்கள், ஆனால் நம்மளுடைய தலைவர் தளபதியை மட்டும்தான் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்களுடைய தொண்டர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் புதுசாக வரும்போது என்னடா இவங்க எல்லாம் வந்துட்டாங்களே நமக்கு ஏதாவது ஆயிடுமான்றது நம்மளுடைய கட்சிக்காரர்கள் கண்டிப்பாக நினைப்பார்கள் தான். ஆனாலும் அவர்களும் சரி, உங்களையும் நாங்கள் ஒரு காலமும் விடமாட்டோம் என்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை, எங்களுக்கு வேண்டியதே மரியாதை இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு எல்லோருக்கும். அந்த மரியாதை எக்காரணத்தை கொண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் என்பதிலே நாங்கள் எல்லோரும் உத்தரவாதம் கொடுக்கிறோம். அதனால நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்களோடு நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை ஏன் நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா, என்னடா இது இவர் வந்துட்டாரு, நம்ம பதவி இருக்குமா இருக்காதான்றது எங்கால் எங்களுக்கு. நீங்க நம்ம ஒரு நல்ல பதவியில இருந்தோமே, அந்த பதவியெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தோமே, அதுக்கு சரியா இருக்குமான்னு நீங்க நினைக்கிறது அதெல்லாம் நீங்க நினைக்கலாம் வேணாம். உங்களுக்கு உண்டான பதவிகள் கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சருடன் கலந்து பேசி வழங்கப்படும் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நீங்களாவே எதுவும் தயவு செய்து வேற மாதிரி எதுவும் நினைக்க வேணாம். கூடிய விரைவில் பஞ்சாயத்து தேர்தல் வர இருக்கிறது. அதுல 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் நம்ம
சபாபதி அவர்கள் தனியா சிங்கிளா வந்து நீ 20 பேரோட 26 பேரோட 18 பேரோட கூட்டணி நான் தனியா வரேன், மக்களை நம்பி வரேன்னு சொல்லி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்துதான் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எல்லோரும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. எங்களுடைய வேட்பாளர்கள்லாம் 75,000 ரூபாய் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே யாருக்கும் பெருசா செலவு பண்ணி நாங்க ஜெயிக்கல. முழுக்க முழுக்க 234 தொகுதியிலும் தலைவர் தளபதியுடைய முகத்தை மட்டும் காட்டி அவருடைய பிரச்சாரத்தை மட்டும் நம்பி நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். ஆகவே நாங்கள் லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஊழல் செய்ய மாட்டோம் என்பதை தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் ஊழல் செய்தால் அடுத்த வினாடி அந்த பதவியில் இருக்க மாட்டோம். ஏனென்றால் அதற்கு உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் சகோதரர் ஆதவ் சார் சொன்னது போல எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் ஊழல் செய்ய வரவில்லை. மக்களுக்கு சேவை செய்வதை மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வருகிற பஞ்சாயத்து தேர்தலில் நம்ம மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற வேண்டும். மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து அதை நாம் செய்து கொடுக்கிறோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இங்க இன்னைக்கு கட்சியில சேர்றாங்க. அப்படி இருக்கும்போது உங்க தொகுதியில என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியப்படுத்தி விட்டால் உடனடியாக மக்கள் பிரச்சனையை நாங்கள் உடனடியாக அமைச்சர் பெருமக்கள் நாங்கள் செய்து கொடுப்போம் என்று உங்களுக்கு உறுதி கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.